இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா பாருங்க. பார்க்கவும் இந்த பெட்டுலாம் நல்லா நைஸா வலுவலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. என்னவோ ஏதோன்னு நினைச்சு எடுத்து பார்த்தேங்க. கடைசியில பார்த்தா இது என்ன தெரியுங்களா, இங்க காட்டுறேன் பாருங்க. நோட்டுங்க இது. நம்ம எழுதுவோம் இல்லையா பேப்பரு நோட்டு, அந்த நோட்டுங்க இது. டைரிங்க. டைரி தாங்க இந்த அளவுக்கு இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. விலை தான் 300 ரூபான்னு போட்டிருக்கு. அப்புறம் ஒரு ஐட்டம் பார்த்தேங்க. இந்த ஐட்டத்தை பார்த்துட்டு நானே கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து டாய்லெட் சீட் கவராங்க. நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. அதாவது ஆக்சுவலாக இது எதுக்குன்னா, இதில் 20 பேட் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ட்ராவல் போகிறீங்க, வெளியில் பப்ளிக் டாய்லெட் எங்கேயாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் உள்ள வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்குங்க. அந்த பேப்பர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அந்த டாய்லெட்டுக்கு பார்த்தீங்களா, டாய்லெட் மேலே போட்டு நீங்கள் உட்காந்துக்கலாங்க. கொஞ்சம் சுத்தம் பார்க்கணும், செய்யணும், கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்குது, யூஸ் பண்ணவே ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சீட் கவருன்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கும். தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் வந்திருக்குங்க. 20 பேப்பரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபாயாங்க. நான் இதை ஃபஸ்ட்டு பார்த்ததுமே லேடிஸ் கிளிப்புன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியுது புதுமையாக வித்தியாசமாக நல்லா சிந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் கிச்சனில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹாலில், அப்புறம் உங்கள் பெட்ரூமு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப புதுமையாக இருக்குங்க. தெரியுதுங்களா? இந்த ரப்பர் டைப்பில் இருக்குங்க. நல்லா ரப்பர் மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒட்டினீங்கன்னா அப்படியே ஒட்டிக்குங்க. நல்லா 1 கிலோ தாங்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து வேற லெவல் கண்டுபிடிப்புங்க. மஸ்கிட்டோ கில்லர் லேம்பாமா, கொசுவை கொல்றதுக்கான மிஷின். நம்ம வடிவேல் காமெடி இப்போ தான் எனக்கு நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. மூட்டை பூச்சை கொல்ற மிஷின் மாதிரி இருக்குங்க. இது கொசுவை கொல்ற மிஷின் ஆமாங்க. சார்ஜ் போட்டால் போதும், கெமிக்கல் ஃப்ரீன்னு போட்டிருக்கு, என்னென்னலாம் போட்டிருக்கு பாருங்க. இது ஃபாரின்லலாம் ஆக்சுவலாக வந்துருச்சு. நம்ம இதை இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்றதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் கையில் ஒன்று வச்சிருக்கேன் இல்லையா, இது என்னன்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்களேன். அது யாருக்குமே கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. இது என்னதுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்ததுமே என்னன்னு எனக்கே தெரியல. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. ஏதோ குழந்தைங்க விளையாடுறதுன்னு நினச்சேன். அப்புறம் தாங்க தெரியுது இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஜாமெண்ட்ரி பாக்ஸுங்க. ஸ்கூலில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஜாமெண்ட்ரி பாக்ஸ், தெரியுதுங்களா? காட்டுறேன் பாருங்க. இது இப்படி கிளிப்புங்க இருக்குங்க. இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணால் உள்ளே பாருங்க, அப்படியே ஜாமெண்ட்ரி பாக்ஸுங்க. நான் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன். செமையாக யோசிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்க, கைப்பிடி வச்சு தூக்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே புதுமையான ஒரு கண்டுபிடிப்புங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடு டிஃப்யூசர் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, இது வந்து ஆப்பிள் ஃப்ளேவருங்க. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்குள்ளே கெமிக்கல் மாதிரி தெரியுதுங்களா, அந்த கெமிக்கலை இந்த ஜாடிக்குள்ளே ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு அந்த ஸ்டிக்கை நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும், ரூம் ஃபுல்லாக வாசனையாக இருக்காங்க. இதுலேயே அவங்க போட்டிருக்காங்க, இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாங்க. இதில் அவங்க போட்டிருக்காங்க, நீங்கள் எரிக்க தேவையில்லை, இதில் புகை வராது, வேறு எதுவுமே இருக்காதுன்னு. இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது என்ன தெரியுங்களா? தக்காளி விதையாங்க. இதை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை நீங்கள் வளர்க்குறீங்க தொட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் போட்டு இதை வளர்க்கலாங்க. இது வந்து தக்காளி விதை 50 ரூபாயாம்மா. எவ்வளோ தக்காளி வரும் அப்படின்றதெல்லாம் தெரியல, ஆனால் போட்டிருக்கு ஹைப்ரிட் தக்காளின்னு போட்டிருக்கு. இது பெங்களூர் தக்காளியா நாட்டு தக்காளியா ஒன்றும் தெரியல. ஆனால் இப்படிலாம் இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. நமக்கே இப்போ தான் தெரியுது இப்படி ஒரு ஐட்டங்கள்லாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத. இது பேர் வந்து மெட்டல் கன்னுங்க. போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்கள் சார்ஜ் போட்டு துப்பாக்கி மாதிரி இருக்குங்க, கன்னு மாதிரி இருக்குங்க, இதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் பேப்பருக்கு, கிறிஸ்மஸ் ட்ரீக்குன்னு சொல்லிட்டு பேப்பரு, போர்டு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னு எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாங்க. இது இப்போ புதுசாக வந்திருக்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷமாக இருக்குது, நமக்கு தெரியல, நம்ம இப்போ தான் பார்க்குறோங்க. நம்ம வந்து இந்த ஃபெவிக்விக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பேஸ்ட்டு போட்டு ஒட்ட தேவையில்ல. இந்த கன்னால் ஷூட் பண்ணோம்னாவே போதும், அந்த மெழுகு மாதிரி வரும். இதை வந்து நம்ம பவரில் போட்டு சார்ஜ் பண்ணுறதுங்க. சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து மெட்டல் ட்ரேவாங்க. நம்ம சாப்பாட்டுக்குங்க, தெரியுதுங்களா? இந்த சாப்பாடு, சாம்பார், பொரியல் இது எல்லாமே வச்சுக்கலாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், சுகர் கேன் பல்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா, கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அந்த கரும்போட சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்கையில் செய்கிறதுங்க இது. அந்த சக்கையில் செஞ்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா சில கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, ஆயில், வாட்டர், லீக் ப்ரூஃப்னு போட்டிருக்காங்க. இது கூட அந்த 2-3 கெமிக்கல் ஆட் பண்ணி அந்த கரும்பு சக்கையில் பிளேட் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதுதாங்க தனி சிறப்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா, இது வந்து மூங்கில்ங்க. இந்த மூங்கில்ல ப்ரஷ் செஞ்சுருக்காங்க. இந்த ப்ரஷ் எதுக்குன்னா பாத்ரூம் யூஸுக்குங்க. போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பேமினோ மூங்கில்னு போட்டிருக்காங்க. பாத்திங்க்குங்க, பாத்துன்னு போட்டிருக்கா, தெரியுதுங்களா? இந்த இடத்துல போட்டுப்பாங்க பாருங்க, பாத் ஸ்பாஞ்சுங்க. இது குளிக்கும் போது நீங்கள் தேய்ச்சிக்கிறதுக்குங்க.
இதோட விலை எவ்வளோ தெரியுங்களா போட்டிருக்கேன்? ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 399 ரூபாங்க. 400 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் கை, கால், முதுகு எல்லாமே இதில் தேய்ச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு புதுசாக கண்டுபிடிப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க.